இன்டர்போர்ட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நெக்ஸ்ட் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரயான் வீட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க அக்கா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு போனாங்க ரயான்ட்ட. அது என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவை பற்றி. சௌந்தர்யா கிட்ட தயவு செஞ்சு நீ ரொம்ப க்ளோஸாக இருக்காத. ஸோ நீ யாரோட கேமையும் வந்து ஸ்பாயில் பண்ணாத. நீ வந்து தனியாக விளையாடு. ஸோ உன்னால் அவங்க கேம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ தயவு செஞ்சு அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சௌந்தர்யோட நேமை மென்ஷன் பண்ணிட்டு வந்து அவங்க போயிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து அவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி ஜாக்லினும் வந்து இந்த வீட்டில் பெருசாக வந்து உனக்கு நல்லது நினைக்கல, தீபக் மட்டும் தான் உனக்கு நல்லது நினைக்கிறார் இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மனசுலேயே வச்சுட்ருக்கார் ரயான்னு. அவங்க போனதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க ரயான் கிட்ட. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஜாக்லின் வந்து உட்காந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போது ரயான் எப்படி இருந்தார் அப்படின்னா, இவங்கள அவாய்டும் பண்ண முடியாமல், நம்ம அவங்க வீட்டு பேச்சையும் கேட்க முடியாமல், அப்படியே ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷனில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா கிட்டேயும் வந்து பெருசாக முன்ன மாதிரி வந்து பேசலை. ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தயவு செஞ்சு அப்படி பண்ணாத, அம்மாவா எனக்கு பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சௌந்தர்யா கிட்ட வந்து பெருசாக பேசலை அப்படிங்கிறத அவங்க சௌந்தர்யா ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜெஃப்ரி கிட்ட உட்காந்து சௌந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ரயான் கிட்ட வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காட்டினேன் 2 விரல வச்சு. ஆனால் அவன் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, அந்த மாதிரி காட்டவே இல்லை. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் பேசுகிறத வந்து தப்பாக நினச்சி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவன் இந்த மாதிரி தப்பாக போகுதோ வெளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அவன் ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் போல். ஸோ நான் வந்து இப்போது திரும்ப நான் சைலண்ட் ஆகிடலான் இருக்கேன். இப்போ எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து தெரியல. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இல்லைனா எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் கூட தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைவில் வந்து போயிட்டுருக்கு. அவங்க பயங்கர கன்ஃபியூஷனாக வந்திருக்காங்க. ஸோ ரயானும் வந்து இப்போது ஜாக்லின்ட்டும் சரி, சௌந்தர்யாக்கிட்டையும் சரி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லலை. அது சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொல்லிவிட்டு நம்ம தனித்தனியாக விளையாடலாம், வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதும் வந்து தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.